எஸ்கே உடைய பராசக்தி படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டரான ஜிவி பிரகாஷ் வந்து பாத்தீங்கன்னா நேத்திக்கு ஒரு டியூட் ஒன்று போட்டிருந்தாரு. அதாவது பராசக்தி படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு அப்டேட்மே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த பராசக்தி படத்துடைய ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான ப்ரோமோ வந்து நாளைக்கு 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இது போக ஜிவி பிரகாஷ் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து இந்த பாடலை பத்தி ஒரு விஷயம் ஒன்று ட்வீட் பண்ணிட்டே இருக்காரு. இந்த பாடலை பாடி இருக்கிற சிங்கர்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலானவங்க, அது கண்டிப்பா எக்ஸைட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்காரு. சோ இப்போ வரைக்குமே அந்த பாடல்ல யாரு பாடியிருக்கா என்ன ஏது அப்படிங்கிறது கிளியரா தெரியல. சோ கண்டிப்பா அந்த சாங் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கு பராசக்தி படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. சோ அந்த ப்ரோமோல பாடல் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறதுமே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இதே வாரம் தான் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளுமே இந்த ரிலீஸ் ஆகுதுங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இந்த வாரம் தான் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளுமே ரிலீஸ் ஆகுது. சோ எப்ப ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் வீக்கெண்ட் சாட்டர்டே ஆர் சண்டேல அந்த பாடல் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி இப்ப அனிருத் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடலுக்கான ஃபைனல் இருக்க பாத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாசான டான்ஸ் நம்பரா வந்து இருக்க போகுது. சோ இது போக இந்த பாடலை பத்தி இன்னொரு நியூஸ்மே சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியல. அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த பாடல் வந்து தளபதி தான் பாடி இருக்காரு. எப்பவுமே தளபதி படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருது அப்படின்னா அந்த பாடல அவர் தான் பாடுவாரு. அந்த வகையில இந்த பாடலுமே அவர் தான் பாடியிருக்காரு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாடல அவரு பாடல வேற ஒரு சிங்கர் வந்து பாடியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவரு பாடியிருக்கிற பாடல அப்புறமா தான் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்போதைக்கு இது என்ன ஏது அப்படிங்கிறது கிளியரா தெரியல. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ ஜனநாயகன் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிளா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வாரம் சாட்டர்டே ஆர் சண்டேல ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜுடைய ஃபர்ஸ்ட் ஆக்டிங் டெபியூ திரைப்படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துட்டு அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டே இந்த வீடியோ தான். சோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி சன் பிக்சர்ஸ் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் வாமிகா கப்பி அவங்க தான் படத்துல ஃபீமேல் லீட் பண்ண போறாங்க. அண்ட் இந்த படத்துக்கான டைட்டில் வந்து பார்த்து டிசி அப்படின்னு வச்சிருக்காங்க. அது என்ன ப்ரோ டிசி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துடைய ஹீரோவான லோக்கியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா தேவதாஸ் அண்ட் வாமிகாவோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சந்திரா. இவங்க ரெண்டு பேர்த்தோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் டிஎன்சி தான் டிசி அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. சோ படத்துக்கு எந்த மாதிரி வேணாலும் டைட்டில் வச்சிருக்கலாம். ஆனா நம்ம லோக்கி வந்து டிசியோடைய கண்ணி இல்லையா, சோ அதனால டிசி அப்படின்னு வச்சுட்டாங்க போல. சோ அருள் மாதவனுடைய பிலிமா இருக்கட்டும் லோகேஷ் கனகராஜோட பிலிமா இருக்கட்டும் ரெண்டு பேர்த்தோட படமே வயலண்ட் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். சோ அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல வயலண்ட் இல்லாம இருக்குமா. சோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல பார்த்து லோக்கியோட முகம் முழுக்க அப்படியே ரத்தமா தாங்க இருக்கு. சோ படமே ஒரு நல்ல வயலண்டான ஸ்டோரியா தான் வரும் நினைக்கிறேன். ஒரு பக்கம் வயலன்ஸும் ஒரு பக்கம் லவ் ஸ்டோரி இந்த மாதிரி தான் வந்து படத்தோட கதை இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வயலண்ட் ஆக்ஷன் லவ் ஸ்டோரியா தான் இந்த டிசி படம் பாத்தீங்கன்னா வரப்போகுது. சோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி 17 இருந்து 18 நாள் வரைக்கும் படத்தோட ஷூட்டிங் வந்து முடிச்சிட்டாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டான ஃபுல் ஷூட்டிங்குமே பாத்தீங்கன்னா ஜனவரி மிட்டுக்குள்ள முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ படத்தோட ரிலீஸ்வே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சம்மர் 2026 அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ மேபி அடுத்த வருஷம் மே மந்த்ல ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோல அனிருத்தோட மியூசிக்குமே வந்து பாத்தீங்கன்னா தரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் படத்துடைய டைரக்டரான அருள் மாதவனுக்கு லாஸ்டா ரிலீஸ் ஆன திரைப்படம் வந்து கேப்டன் மில்லர் திரைப்படம் தான். அந்த படம் சரியா போகல, ஒரு மிக்ஸா ரிவ்யூஸ் அப்படிங்கிறது அந்த படத்துக்கு வந்திருந்தது. அண்ட் அந்த வகையில இந்த படம் வந்து அவருக்கு ஒரு நல்ல கம்பேக்கான திரைப்படமா இருக்குமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் எந்த டிசி படத்தை முடிச்ச உடனே லோகே வந்து பார்த்தீங்கன்னா கைதி 2 படத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. அந்த படத்துக்கான ப்ரே ப்ரொடக்ஷனுக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ மேபி அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல கைதி 2 படத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க இந்த டிசி படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க, இந்த படத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆக்டர் சூர்யாவுடைய 47வது திரைப்படம் ஜித்து மாதம் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. சோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா கொச்சியில அந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் படத்துக்கான மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேரளா தான் ஷூட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்ப சூர்யா வந்து பாத்தீங்கன்னா சூர்யா 46 படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்துல அவரோட போர்ஷன்ஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க. சோ ஒன்ஸ் அந்த படத்துல அவரோட போர்ஷன்ஸ் எடுத்து முடிச்ச உடனே சூர்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த சூர்யா 47 படத்துக்கு வந்துருவாரு. சோ இந்த சூர்யா 47 படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங்குமே பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் மார்ச் ஆர் ஏப்ரலுக்குள்ள முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் ஜித்து மாதவனுடைய கரியர்ல சீக்கிரமா முடிக்க போற படமா இந்த சூர்யா 47 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இது போக இந்த படத்தை பத்தி கூடுதலா வர தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் அண்ட் ரைட்டர் ரத்தனகுமார் அவர் வந்து இந்த படத்துல தமிழ் டயலாக்ஸ் எழுத போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆக்சுவலா இப்ப ரத்தனகுமார் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் வித்து வச்சு ஒரு படம் வந்து எடுத்துட்டு இருக்காரு. ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோ மேபி அந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவர் வருவாருன்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி இந்த படத்துக்கான வேலைகள்லாம் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அண்ட் அடுத்து சூர்யா ரிலீஸ் ஆகிற படம் வந்து கருப்பு படம் தான். இந்த படத்துக்கான செகண்ட் சிங்கிள் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மிட்ல ரிலீஸ் பண்ண போறாங்க
போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த மாசம் எண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுமே நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் படத்தோட ரிலீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஜனவரி 23 ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். டிமாண்டி காலனி 3 படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங்குமே இப்போ முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சொல்லி கிடைச்சிருக்குங்க. ஸோ இப்போ 2 நாளா பார்த்தீங்கன்னா படத்துக்கான பேட்ச் அப் ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டாங்க. அண்ட் இந்த படத்துக்கான ரிலீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அடுத்த வருஷம் சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக போதுங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி டிசி படம் பார்த்தீங்கன்னா சம்மருக்கு தான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதே மாதிரி காஞ்சனா 4 அந்த படமே சம்மருக்கு தான் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த டிமாண்டி காலனி 3 படத்தையுமே பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் சம்மருக்கு தான் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை படம் தான் சம்மருக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் தனுஷுடைய D54, D55 அண்ட் D56 இந்த 3 படத்தை பத்தியே அப்டேட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? அதுல ஃபர்ஸ்ட் D54 படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இந்த மாசம் மெட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் தேவைப்பட்டால் படத்துக்கான பேட்ச் ஆஃப் ஷூட்டிங் வந்து நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் சீக்கிரமாவே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்டா இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துக்கான டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் இந்த ரெண்டுத்தையுமே சேர்த்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் படத்தோட டைட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அறுவடை அப்படின்னு வைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் படத்தோட ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் மார்ச் ஆர் ஏப்ரல் தான் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எது வருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து D55 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாசம் எண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஒன்னு இந்த நவம்பர் எண்டு அப்படி இல்லைன்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது போக இந்த படத்துல ஆர்டிஸ்ட் பூஜா ஹெட் அவங்க தான் ஃபிலிம் எடிட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இது போக இந்த படத்துக்கு மியூசிக் யார் பண்ண போறா அப்படின்னு பார்க்கும்போது சாய் அபிங்கர் மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஸோ இப்பெல்லாம் எந்த பெரிய படத்தை எடுத்தாலும் சரி ஒன்னு அனிருத் இருக்காரு இல்ல சாய் அபிங்கர் இருக்காரு. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இது போக இந்த D55 படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் பேஸ் பண்ண திரைப்படமா தான் இருக்க போகுது. எப்படி அமரன் படத்தை ராஜ்குமார் பெரியசாமி ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எடுத்தாரோ அதே மாதிரி தான் இந்த D55 படத்தையுமே எடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இது போக இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஆக்ஷன் பிலிமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து D56 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாரி செல்வராஜ் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. என்னோட அடுத்த ப்ராஜெக்ட் வந்து தனுஷுடைய ப்ராஜெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இந்த படத்துக்கான ப்ரே ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா படத்துக்கான லொகேஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது போக இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை பட்ஜெட் ஹிஸ்டாரிக்கல் பிலிமா தான் இருக்க போகுது. ஸோ இதுக்குள்ள ஃபேண்டசி எலமெண்ட்ஸும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ எந்த மாதிரி ஃபேண்டசி எலமெண்ட் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது போக இந்த படத்துல தனுஷுடைய கேரக்டர் இருக்கு இல்லையா அந்த கேரக்டரை வந்து பயங்கர யூனிக்கா இருக்கும். அந்த தனுஷுடைய கரியர்லயே ஒரு டிஃபரெண்டான கேரக்டரா இந்த படத்துல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு பயங்கர டிஃபரெண்டா இருக்குமாமா. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.